Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள், முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது. எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? கன்னிராசிக்கு பொது பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எவ்வளோ அக்யூரேட்டாக பேசுகிறாங்க, தெளிவாக பேசுகிறாங்க, இது எல்லாத்தையும் அவங்க வந்து கான்ஷியஸாக மெயின்டைன் பண்ணணும். என்ன பேசினாலும் நேர்மையாக பேசணும். சம்டைம்ஸ் வந்து இவங்க ஒன்று சொல்லி அதை கேட்குறவங்க ரிசீவ் பண்ணுறவங்க வேறு மாதிரி ரிசீவ் பண்ணி அதை அவங்க வேறு மாதிரி சொல்லி அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகும்போது அது கடைசியில் இவங்க சொன்னதை விட ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி அவங்களுக்கு நடந்திருக்குன்னா அப்போ இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் அது நடக்கலைன்னா இந்த மாதம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு இவங்க இது வரைக்கும் ஹானஸ்டாக நேர்மையாக பேசியிருக்காங்களோ ஸோ அந்த ஹானஸ்டிக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இவங்களுக்கு அதற்கான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் இவங்களுக்கு வந்து சில பேருக்கு பாசிட்டிவாகவும் முடியும், நெகட்டிவாகவும் முடியும். அப்படி ரெண்டும் எப்படி முடியணுன்றது இவங்க பேசுகிற வார்த்தைகளில் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட்டாக கான்ஷியஸாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க வந்து நிறைய ரெட் கலராக வேர் பண்ணணும் இந்த மாதம். ஸோ இந்த ரெட் கலர் வேர் பண்ணுறதால இமோஷ்னலி ட்ரெயினாக இருக்கிறாங்க, இமோஷ்னலி வந்து ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறாங்க, கோபம் வரல, யார்கிட்டையும் தைரியம் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, ஒரு மாதிரி அப்படியே எம்டி பேப்பர் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் வேர் பண்ணும் போது இந்த பிரச்சனையிலேருந்துலாம் அவங்களுக்கு ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும். அண்ட் ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். ஸோ ரெட்டுனாலே ஆன்மீக ரீதியான கனெக்டிவிட்டி உள்ள ஒரு கலர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த ரெட் அவங்க யூஸ் பண்ணும்போது ஆன்மீக ரீதியான மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படும் போது இந்த ஒரு விரக்தி நிலையெல்லாம் அவங்களுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும். ஸோ ஏதோ ஒரு ஏஞ்சல் இல்லை ஏதோ ஒரு தெய்வம் நம்மளுக்கு ஏதோ ஒரு ரெக்கவரி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொன்று, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்காம மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்து இவங்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு நடந்த நல்லதுக்கு அவங்க கிராட்டிடியூட் பண்ணணும். மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லி பழகணும். மற்ற நபர்களுக்கு சின்ன உதவி செஞ்சால் கூட அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ண கற்றுக்கணும். அண்ட் மற்றவங்களையும் அவங்க புரிஞ்சுக்க பார்க்கணும். அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும் மற்றவங்க சைட்லேருந்து. அண்ட் கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸ்பிரிச்சுவல் ரீதியான கைடன்ஸ் கூட இந்த மாதம் அவங்க எடுத்துக்கும் போது ஸோ நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். பர்சனலாக அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். அண்ட் எப்படி பீப்புள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் தவிர வேற எந்த விஷயங்கள்ல இவங்க மிக கவனமாக இருக்கணும்? ஸோ இவங்க மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதில் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இவங்க ஏன் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அப்போது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த புரிதல், அப்போ அந்த புரிதல் வந்து இவங்களுக்கு அதை கொஞ்சம் சரி செய்யணும். புரிதலில் சில விஷயங்களை மாற்றிக்கணும். ஸோ அடுத்ததான் நட்சத்திர பலன் முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் இவங்க வந்து முருகரை மட்டும் வழிபடாமல் வள்ளி தேவயானையோடு இருக்கிற கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரை இவங்க வழிபடணும். ஸோ தொடர்ந்து இந்த முருகரை டெய்லியும் இந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிற முருகருக்கு விளக்கேற்றுறது, அந்த மாதிரி ஒன்றா இருக்கிற கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த மாதம் முழுவதும் அவங்க செய்யும் போது இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இவங்களை தேடி வந்து இவங்களை சேரும். அதாவது அப்போ கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, அது எப்படி என்னை தேடி வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்களுக்கு இங்கே முருகர் தர பதில், என்னை நம்பு, நிச்சயமாக ஒன்று தேடி வரும்
ஆனால் இவங்க இந்த 3 பேரையும் சேர்ந்த மாதிரி இருக்கிற வள்ளி தேவயானையோட இருக்கிற முருகரை இவங்க 3 பேரையும் பின்பற்றணும், வழிபடணும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு? ஸோ கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், சிரிப்பை எப்போவுமே வெளிப்படுத்தணும். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னுவாங்க. அப்போ மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு புரட்டிக்கிட்டே இருக்கிறது, சோகமாகவே இருக்கிறது, அப்போது ஃபேஸில் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் ஏதோ இவங்ககிட்ட சரியில்லைன்னு. ஸோ அப்போ மனதார அவங்க எல்லாத்தையும் மாற்றிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமான விஷயங்களை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம், எது துக்கத்தை கொடுக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுடைய இன்னர் பியூட்டியும் சரி, வெளிப்புற அவுட்டர் பியூட்டியும் சரி அவங்களுக்கு மெருகேறும், அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகன் மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுடைய மனசில் அன்பும் அதாவது லவ் அண்ட் கம்பேஷன், அன்பு, காதல், இரக்கம், இது எல்லாமே வந்து ஓவர்ஃப்ளோ மாதிரி நிரம்பி வழியணும்னா கண்டிப்பாக முருகருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. சில காலங்களாக அவங்களுக்கு ஒரு விரக்தி நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த விரக்தி நிலையெல்லாம் வந்து கூடிய விரைவில் சரியாயிடும். முருகரை தொடர்ந்து அவங்க வழிபடுறது, முருகரை நினச்சி மெடிடேஷன் பண்ணுறது, பூஜைகள் செய்கிறது, முருகர் கோவில் அடிக்கடி போயிட்டு வர்றது, இதெல்லாம் செய்கிறதுனால அந்த விரக்தி நிலை வந்து கண்டிப்பாக மாறிடும். அது அடியோடு அவங்க மனசுலேருந்து போயிடும். அண்ட் அவங்களுக்கான ஒரு நல்ல துணையோடு அவங்க ஒரு நிம்மதியான லைஃப்பை வந்து வாழ்வாங்க. அவங்களோட துணை இருக்கிறாங்கன்னா கூட நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு நிம்மதியான லைஃப் வாழ்வாங்க. ஸோ தொடர்ந்து முருகருடைய அந்த வழிபாடு இவங்க கையில் எடுக்கணும், இந்த மாதம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள்.